ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சிலேருந்து 2013 கேட்ட ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து 50 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அது வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், லிங்க் இருக்கும், பார்க்கலன்னா போய் பாருங்கள். அகெயின் வந்து இதில் 51st கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா பொறுத்துக்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், ஏன்னா இதில் வந்து நிறைய பொறுத்துக்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க அந்த கொஸ்டின்ஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா மஸ்ட்டாக போய் பாருங்கள். அந்த 50 கொஸ்டினும் நிறைய பொறுத்துக்க கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 52க்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ. 53க்கான ஆன்சரும் வந்து ஆப்ஷன் சி. ஸோ 3 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க, 51, 52, 53. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா 54. துவா விடமும் அமுதமாகும் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கணம் யாது? ஸோ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். துவா விடமும் அப்படின்றது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ முன்னீர் வழக்கம் மகடுவு ஓடில்லை. முன்னீர் வழக்கம் மகடுவு ஓடில்லை. அடுத்த கொஸ்டின்ஸ், ஓட்டம் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? ஓட்டம் என்பது வந்து தொழில் பெயர்ச்சொல். ஓகேங்களா. ஸோ அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள். உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள். தென் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க. ஸோ ஔடதம், கௌரியம், சுனம்பிரம், தௌலம். ஔடதம், கௌரியம், சௌனம்பிரம், தௌலம். ஓகேங்களா. ஸோ அடுத்த அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க. ஸோ திறம், துருவல், தெருள், தேரல். திறம், துருவல், தெருள், தேரல். ஓகேங்களா. ஸோ அடுத்து அறை என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் எழுதுக. அரைந்து. ஓகேங்களா. அறை என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் பார்த்தோன்னா அரைந்து. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா பொறுத்துக. ஸோ 61க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து சரியான பொருள் எழுதுக. அண்ணனிடம் விடை பெற்று வீதுரன் சென்றான் அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி. அடவி பொருள் குறிப்பிடுக. ஸோ இந்த செயலில் வந்து அடவின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. காடு, அடவினா காடுன்னு அர்த்தம். அடுத்த 63க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து 64க்கான ஆன்சர், மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே, மன்னன் வாயில் தெரித்த மணி எது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மாணிக்கம். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா டேஸ் என்ற வள்ளல் உதவியால் சீராப்புராணம் நிறைவுற்றது. அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீராப்புராணம் வந்து நிறைவுற்றது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே இப்பாடல் வரி என்னுளில் உள்ளது. தமிழ் 3000. இப்பாடல் வரி வந்து எதில் இருக்குன்னா தமிழ் 3000ல் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. 900 முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு என்னும் நூல் வாயிலாக டேஸ் பழைய உரை நூல்களில் மேற்கோள்களாக டேஸ் வெண்பாக்கள் கிடைத்துள்ளன. ஸோ 108, 22 ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ அடுத்து 68க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆப்ஷன் பி. ஓகேங்களா. பொறுத்துக்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. ஸோ ஆப்ஷன் வந்து சி, தென்குடி. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா சேம் இலக்கண குறிப்பு தான், பொருந்தா சொல் உரிச்சொற்றொடர் கேட்டிருக்காங்க. புன்கண். ஓகேங்களா. உரிச்சொற்றொடர் புன்கண். அடுத்து வந்து முத்தமிழ் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? ஸோ முத்தமிழ்ன்றது வந்து பண்புத்தொகை. ஓகேங்களா. ஸோ இலக்கண குறிப்பிலேருந்து 3 மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்து பெரிய புராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாளை குறுத்து அறியும் போது பாம்பு தீண்டியது அப்படின்னு இருக்காங்க. ஸோ உள்ளங்கையில். ஓகேங்களா. அடுத்து பொறுத்துக. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அகைன் 74 கொஸ்டினும் பொறுத்துக. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து சி. 75க்கான கொஸ்டின்ஸ் வந்து பொறுத்துக, ஆப்ஷன் பி. 76க்கான கொஸ்டின் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ நிறைய பொறுத்துக்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸில். ஸோ நீங்கள் நிறைய வந்து எந்த ஒரு டாப்பிக்கையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. யார் யார் எந்தெந்த நூல் எழுதுனாங்க, அவங்களோட இயற்பெயர், ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா வந்து கேதர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா தொடரும் தொடர்பும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, எதுவும் பொறுத்துக தான். தென் அதுக்கப்புறம் வந்து 78க்கான கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 79க்கான கொஸ்டின் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா பொருந்தா சொல்லை கண்டறிக. பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாதரை கண்டறிக. ஸோ தஞ்சை பெரிய கோவில். பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாததை கண்டறிக. நல்லா பார்த்துக்கோங்க, தஞ்சை பெரிய கோவில்.
அடுத்து பொருந்தாத நூலை கண்டறிக. புதுமைப்பித்தனால் எழுதப்படாத நூல் எது என கண்டறிக. ஸோ இதில் புதுமைப்பித்தனால் எழுதப்படாத நூல் வந்து எதுனா முள்ளும் ரோஜாவும். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா பொறுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து பிரித்து எழுதுக நாற்கரணம். ஸோ நாற்கரணம் வந்து 4+ கரணம்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். இதன் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஸோ சந்தி பிழை வந்து இதில் வந்து எதில் இல்லைன்னா 1 and 3ல் கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான், மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது. ஓகேங்களா. ஸோ 1, 3. அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா வலுவற்ற தொடர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. பனை ஓலையால் கூரை வைந்தனர். ஸோ வலுவற்ற தொடர். ஓகேங்களா. அடுத்து கீழ்காணும் விடைகளில் எது சரியானது, கீழ்காணும் அப்படின்றதுக்கு வந்து கீழ்காணும் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஈனா கொடுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அது கரெக்டு. தென் அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஸோ ஆடை நீக்குதல். ஓகேங்களா. ஆடை நீக்குதல். தென் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறது தான். சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் வந்து யாருன்னா சுரதா. ஓகேங்களா. சோகம் தராதவன் அசோகன், சுரதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்டறிக ஆடல் மகளின் ஓவியம் எங்குள்ளது என்பதை கண்டறிக. ஸோ பனமலையில் வந்து இருக்குது ஆடல் மகளின் ஓவியம். ஓகேங்களா. அடுத்து பொறுத்துக்க. ஸோ 90க்கான ஆன்சர் 9 ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ 90க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. தென் அதுக்கப்புறம் வந்து 91க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அகைன் தொடர்பும் சேம் பொறுத்துக்க தான். 92க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஓங்கு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து எதுன்னு பார்த்தோன்னா பரிபாடல். ஸோ ஓங்கு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து எதுன்னா பரிபாடல். இதனடுத்து இந்நூல் ஒத்த என்னும் அடைமொழி பெற்று வரும் எது அப்படின்னா பதிற்றுப்பத்து. ஸோ ஒத்த என்னும் அடைமொழி பெற்று வரும் நூல் வந்து எதுனா பதிற்றுப்பத்து. அந்த அடுத்து பார்த்தோன்னா பிரித்தறிதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்திருக்க. ஸோ நீநிலம். நீநிலம்னா நீல் ப்ளஸ் நிலம். எல்லாரும் வந்து நீண்டன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க, நீல் ப்ளஸ் நிலம். ஓகேங்களா. அதுதான் கரெக்டு. தென் அதுக்கப்புறம் வந்து தீந்தமிழ். தீந்தமிழ் வந்து தீம் ப்ளஸ் தமிழ். எல்லோரும் தீ ப்ளஸ் தமிழ்னு மாற்றி எழுதுவீங்க. ஸோ அது தப்பு. தீம் ப்ளஸ் தமிழ். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா சிற்றிலக்கியத்திற்கு பொருந்தாத நூலை காண்க. சிற்றிலக்கியத்துக்கு பொருந்தாத இந்த 4 ஆப்ஷனில் எது இருக்குன்னா நீலகேசி. ஸோ அடுத்து 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து எதுன்னா வாயுரை வாழ்த்து. ஸோ 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து எதுன்னா வாயுரை வாழ்த்து. அடுத்து ஆப்ஷன் பி 99. ஸோ செக் பண்ணிக்கோங்க பொறுத்துக. ஸோ லாஸ்ட்டு கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லேயே வந்து 100 தமிழ் லாஸ்ட்டு கொஸ்டின். கரியாசான் டேஸ் ஒரு சாலை மணக்காரவர். ஸோ யாருன்னா கரியாசன் கனி மேதாவியர் ஒரு சாலை மணக்காரவர். ஓகேங்களா. ஸோ கனி மேதாவியார் சாலை மணக்காரவர். ஓகேங்களா. ஸோ வந்து கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அகெயின் இன்னொரு 50 கொஸ்டினும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மஸ்ட்டாக அதுவும் போய் பாருங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.